அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொன்முடியின் பேச்சு முழுக்க முழுக்க துரதிருஷ்டவசமானது என உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அமைச்சர் பொறுப்பை வகிப்பவர் பொறுப்புடன் பேச வேண்டாமா எனவும் உயர்நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், வழக்கு தொடர்பான முழு விவரம் என்ன? அமைச்சர் பொன்முடி தொடர்பான சொத்து குவிப்பு வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்து அதனை விசாரித்து வருகிறார். இந்த நிலையில் அந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சமீபத்தில் திராவிடர் கழக நிகழ்ச்சி ஒன்றில் அமைச்சர் பொன்முடி பேசிய பேச்சு அந்த சர்ச்சையான நிலையில் அந்த பேச்சை நீதிமன்றத்தில் திரையிட செய்த நீதிபதி பொன்முடியினுடைய இந்த பேச்சு முழுக்க முழுக்க துரதிருஷ்டவசமானது என்றும் அமைச்சர் பொறுப்பை வகிப்பவர் பொறுப்புடன் பேச வேண்டாமா என்றும் கேள்வி எழுப்பினார். அவரது பேச்சு பெண்களை, சைவ வைணவ மதங்களை இழிவுபடுத்தும் வகையில் இருப்பதாகவும், வெறுப்பு பேச்சு தொடர்பாக புகார் அளித்தாலும் அளிக்காவிட்டாலும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதன்படி நடவடிக்கை எடுக்காவிட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள நேரிடும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என சுட்டிக்காட்டினார். உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவின் அடிப்படையில் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என தமிழ்நாடு டிஜிபி இன்று மாலை 4:45 மணிக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். வில்லை விட்டு புறப்பட்ட அம்பு போல பொன்முடியினுடைய பேச்சு பெருவாரியாக சென்றடைந்து விட்டது என்றும், மன்னிப்பு கேட்பதால் எந்த பயனும் இல்லை என்றும், இந்த விவகாரம் தொடர்பாக எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்றும் நீதிபதி வேதனை தெரிவித்தார். நன்றாக தெரிந்தே அமைச்சர் பொன்முடி இவ்வாறு பேசியிருப்பதாகவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அமைச்சர் பொன்முடியின் பேச்சு வீடியோ இன்னும் சமூக வலைதளங்களில் காணப்படுவதாகவும், இதே பேச்சை வேறு எவரேனும் பேசியிருந்தால் இதற்குள் 50 வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கும், யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் இல்லை என்றும் நீதிபதி தெரிவித்தார். ஊழலை எப்படி சகித்துக் கொள்ள முடியாதோ அதே போல வெறுப்பு பேச்சையும் சகித்துக் கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக கூறிய நீதிபதி, ஏற்கனவே நடிகை கஸ்தூரி, பாஜக மூத்த நிர்வாகி எச் ராஜா, அண்ணாமலை போன்றதுக்கு எதிராக நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்ததை சுட்டிக்காட்டினார். ஏற்கனவே ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்ட அமைச்சர் பொன்முடியின் தண்டனையும் தீர்ப்பும் உச்சநீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை தவறாக பயன்படுத்தும் வகையில் அவர் செயல்படுவதாகவும் நீதிபதியை கண்டித்தார். இந்த விவகாரத்துக்காக அவருக்கு வழங்கப்பட்ட சலுகை ரத்து செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தை நாடலாம் எனவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதா இல்லையா, வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் ஏன் என்பது குறித்து தமிழ்நாடு டிஜிபி காணொலி மூலமாகவோ அல்லது அரசு தலைமை வழக்கறிஞர் மூலமாகவோ விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கக்கூடிய நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை மாலை 4:45 மணிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.